அனைவருக்கும் வணக்கம். சேயன் கல்வி நிலையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு. ஸோ நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருக்கோம். இப்போ பார்ட் 3 பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம பார்ட் 2ல தமிழ்நாட்டு மிதவாதிகள், தீவிரவாதிகள், புரட்சிகரவாதிகள் பத்தி பார்த்துருந்தோம். பார்ட் 3ல தமிழ்நாட்டில் சுயாட்சி இயக்கம், தன்னாட்சி இயக்கத்துல இருந்து தமிழ்நாடு விடுதலை அடைவது வரைக்கும் இந்திய விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேசன் ஐயா புக்கும் பள்ளி புத்தகம் இது ரெண்டையுமே நம்ம சேர்த்து இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். இது ஒரு முக்கியமான தலைப்பு தான். பொதுவாகவே நமக்கு அழகு 6ல இருந்து அதிகமான 20 கேள்விகள் வரை கேட்கிறாங்க. முக்கியமான தலைப்பு தான். இதை பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 போட்டிருக்கோம். அதை பாருங்க, அதோட கண்டினியூஷன் தான். சுயாட்சி இயக்கம், தன்னாட்சி இயக்கம் எடுத்திருப்போம். சுயாட்சி இயக்கம் சொல்லி ஒரு இயக்கம் தொடங்குறாங்க. 1907 ஏற்பட்ட சூரத் பிளவுக்கு பின்னர் காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டது. சூரத் பிளவு நம்ம என்னன்னு படிச்சிருப்போம். 1907 சூரத் பிளவு அப்படிங்கிறது காங்கிரஸுக்குள்ளேயே ஒரு பிளவு ஏற்படுகிறது. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் தனித்தனியா பிரிகிறாங்க. அப்ப இந்த பிளவு அப்படிங்கிறது இந்திய அளவுல மிகப்பெரிய தாக்கத்தை காங்கிரஸ் ஏற்படுத்துது. இதெல்லாம் மாகாணம் அளவிலையும் பரவ ஆரம்பிக்குது இந்த பிளவு, சூரத் பிளவு. காங்கிரஸ் தீவிரவாதிகள் அரசாங்கத்தால் கடுமையாக ஒடுக்கப்பட்டன. மிதவாதிகள் வலுவிழந்து போயின. இந்தியா சுயாட்சி பெற வேண்டுமாயின் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்னி பெசன்ட் அம்மையார் நினைக்கிறாங்க. மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேரணும். ஆனா அந்த விருப்பம் நிறைவேறவில்லை. அப்படி அவர் இந்த நேரத்துல அந்த கணத்துல என்ன பண்றாங்கன்னா, சுயாட்சி சங்கத்தை உருவாக்கணும். எப்ப உருவாக்குறாங்க கேட்பாங்க. 2011 செப்டம்பர் 3 சென்னை கோக்கலை மண்டபத்தில், முக்கியமான பாயிண்ட்ஸ், சென்னை கோக்கலை மண்டபத்தில் சுயாட்சி சங்கம் துவங்கப்பட்டது. அடுத்து அன்னி பெசன்ட், சி.பி. ராமசாமி, ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, எஸ். சுப்பிரமணிய ஐயர், என். சுப்பராவ், பி. பட்டாபி சீதாராமையா, ஏ. ரங்கநாதர், மஜேரி ராமையர் ஆகியோர் சுயாட்சி சங்கத்தின் பிரதான தலைவர்கள் கேட்பாங்க. இதெல்லாம் முக்கியம். சுயாட்சி சங்கத்தின் தலைவராக அன்னி பெசன்ட், செக்ரட்டரி செயலாளர் ஜி.எஸ். அருண்டேல், பொதுச் செயலாளர் சி.பி. ராமசாமி, பொருளாளர் பி.பி. வாடியா. அடையாற்றுல சுயாட்சி சங்கம் துவங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பல பகுதியிலும் கிளைகள் தொடங்கினாங்க. அடுத்து கோயம்புத்தூர் இருந்த 10 பிரம்மஞான சபை விடுதிகளும் சுயாட்சி இயக்க மையங்களாக செயல்பட்டன. சென்னை சட்டமன்ற உறுப்பினரான தஞ்சை வி.கே. ராமானுஜசாரி தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவரானார். கேட்பாங்க. அடுத்து 1917 மே 9 கடலூரில் வி.பி. மாதவராவ் தலைமையில் மாநில சுயாட்சி மாநாடு நடைபெற்றது. ஆல்ரெடி கேட்டிருக்காங்க டிஎன்பிசில, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनவே கேட்டிருக்காங்க. அடுத்து சுயாட்சி இயக்கத்தின் குறிக்கோளை பற்றி பிரச்சாரம் செய்வதற்கான பி.எஸ். குமாரசுவாமி ராஜா மீனாட்சி சகாய விவாக வித்யாலயத்தை ஏற்படுத்தினார். அடுத்து அன்னி பெசன்ட் அம்மையாரின் வேண்டுகோளுக்கெனங்க அரசியல் சட்டத்திற்கு ஆதரவாக கையெழுத்து சேகரிப்பதற்கென பிரம்மஞான சபை மாநாடு ஒன்று ராஜபாளையத்தில் நடத்தப்பட்டது. அன்னி பெசன்ட் கைது செய்யப்பட்ட போது அரசியல் ஊர்வலம் இங்க நடத்தியிருக்கிறாங்க. கல்கத்தாவில் கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் அம்மையார் ஆற்றிய உரையை தமிழாக்கம் செய்து பொதுக்கூட்டத்தில் படிக்கப்பட்டது. 1917 ஜூன் 12 சென்னை கவர்னர் பெட்லாண்ட் பிரபு, இது முக்கியமான பாயிண்ட். அன்னி பெசன்ட் அம்மையாரை அழைத்து சென்னை மாநிலத்தின் நிலைமையை விலக்கி கூறி இங்கிலாந்துக்கு திரும்பி போய் விடுமாறு கேட்டுக்கொண்டார். ஒரு வான் பண்றார், நீங்க பண்றது ரொம்ப எல்லாத்தையும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுது, நீங்க திரும்பி கிளம்பி இங்கிலாந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அன்னி பெசன்ட் மறுத்து விட்டார். அதன் காரணமாக ஜூன் 15 அன்னி பெசன்ட், பி.பி. வாடியா, ஜி.எஸ். அருண்டேல் ஆகியோர் உதகமண்டலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு காவலில் வைக்கப்பட்டனர். போராட்டவாதிகளை எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி அப்படின்னு சொல்லி காந்தி வர்ணிச்சிருக்கார் அன்னி பெசன்ட் அம்மையார். கேட்பாங்க, போராட்டவாதிகளா மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று அன்னி பெசன்ட் அம்மையாரை வர்ணித்தவர் காந்தி. இதை கண்டித்து காங்கிரஸ் மிதவாதியும் ஓய்வு பெற்ற நீதிபதியுமான எஸ். சுப்பிரமணிய ஐயர் சற்பட்டத்தை திறந்தார். இது நமக்கு ஸ்கூல் புக்லயும் இருக்கு, ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन கேட்டிருக்காங்க, வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல இருக்கு. அன்னி பெசன்ட் அம்மையாரை கைது செய்ததை அடுத்து
எஸ் சுப்பிரமணியர் தன் பட்டத்தை திறந்திருக்கார். சற்பட்டம், ஆங்கிலேயர் கொடுத்த சற்பட்டத்தை திறந்திருக்கார். காந்தி அவங்களை மிகைப்படுத்தி பாராட்டியிருக்கார். போராட்டவாதிகள் எல்லாம் மிஞ்சி நிற்கும் போராட்டவாதி என்று கூறினார். அமெரிக்க குடியரசுத் தலைவர் உட்ரோ வில்சனுக்கு நீண்ட கடிதம் ஒன்றை எழுதினார். அமெரிக்க குடியரசுத் தலைவர் ஒரு கடிதம் எழுதுறாரு. சுயாட்சி சங்கத்தின் கௌரவ தலைவர் பொறுப்பை ஏற்கிறார். உட்ரோ வில்சனும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பிஸ்ரி கல்லூரியில் தமிழாசிரியராக பணியிட்டு வந்த திருவிக்கா வேலையை துறந்தார். அன்னி பெசன்ட் அம்மையாரின் கைதை எதிர்த்து இவ்வளவு பேரு அதற்கு புறமா இவ்வளவு பேர் செயல்படுறாங்க. சேலத்தில் சி ராஜகோபாலாச்சாரி பெருந்திரளான மக்களுடன் வந்து வரவேற்பளித்தார். அடுத்து 1917 டிசம்பர் கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸில் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கு. அன்னி பெசன்ட் அம்மையார் பத்தி கேள்விகள் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ அப்ப 1917 ஜூன்ல அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கடைசி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிலீஸ் பண்ணது சி ராஜகோபாலாச்சாரி வரவேற்பு கொடுத்துருக்காங்க. டிசம்பர்ல காங்கிரஸ்ல தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. எந்த காங்கிரஸ் மாநாடு கேட்பாங்க? கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. முதல் பெண் தலைவர், காங்கிரஸில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் தலைவர் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார். பட் இவங்க இந்தியன் கிடையாது. அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னா சரோஜினி நாயுடு அம்மையார். முதல் பெண் தலைவர்னா அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து 1917 ஆகஸ்ட் 20 மாண்டேகு பிரகடனம் அன்னி பெசன்ட் அம்மையாரின் சுயாட்சி சங்கத்துக்கு கிடைத்த பரிசு. சோ அன்னி பெசன்ட் அம்மையாரின் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா இந்த மாண்டேகு பிரகடனம் தான். பின்னாளில் 1919 இந்திய அரசு சட்டமாகவும் அல்லது மாண்டேகு சிறுதம் வெளிவந்த மாண்டேகு பிரகடனம் அறிக்கை 1917 வெளியிடப்படுது. சோ இந்த அறிக்கை அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது. அடுத்து சுயாட்சி இயக்கம் தமிழ்நாட்டில் தோல்வியுற்றது. காரணம் என்ன? அன்னி பெசன்ட் அம்மையார் பிராமணர்களையே பெரிதும் சார்ந்திருந்தது. அடுத்து மக்களின் செல்வாக்கை பெற்றிருந்த நீதி கட்சியை விரோதித்துக் கொண்டதாலும் நீதி கட்சிக்கும் இந்த அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கத்திற்கும் ஒத்து போகல. ஏன்னா நீதி கட்சி என்ன சொல்றாங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கத்தை இது ஒரு பிராமணர்களின் கட்சி, ஈவன் அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்து பிராமணி அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க. அரசாங்கத்தை பகைத்து கொண்டதாலும் இது 3 காரணங்களாலும் ரொம்ப நாளா தன்னாட்சி இயக்கத்தால் நீடிக்க முடியவில்லை, தோல்வியுற்றது. சார் இந்த ஸ்கூல் புக்ல ஒருத்தவங்க ஜார்ஜ் ஜோசப் சொல்லி ஒரு பெர்சன் பத்தி கொடுத்திருக்காங்க. அவங்கள பார்ப்போம். வழக்கறிஞரும் நன்கு சொற்பொழிவாற்றும் திறன் படைத்தவரான ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியது. கேட்பாங்க, மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியது. அதன் நோக்கத்தை மக்களின் கவனத்திற்கு கொண்டு சென்றதிலும் முக்கிய பங்கு வகித்தார். செங்கனூரில் இன்றைய கேரளா மாநிலம் ஆலப்புழா மாவட்டம், வெறும் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது, கேரளாக்காரர். மதுரையில் வசிப்பதை விரும்பி மக்களின் வழக்கறிஞர் கேட்பாங்க, என்ன தொழில்னு? வழக்கறிஞர். பாதிக்கப்பட்ட சமூகங்களுக்கு இவர் ஆற்றிய சேவையின் காரணமாக மதுரை மக்கள் இவரை ரோசா புத்துரை, இதுவும் PYQ கேட்டிருக்காங்க. அடுத்து ரவுலட் அற போராட்டம். ரவுலட் சட்டம் நம்ம ஆல்ரெடி ஐயனம் படிக்க நீங்க பார்த்திருப்பீங்க. மிகவும் கொடும் சட்டமான கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய ரவுலட் சட்டம் மிதவாதிகள் தன்மையை ஏத்துக்கிறதுக்காண்டி 1919 இந்திய அரசு சட்டத்தை கொடுக்குறாங்க. இதை தாண்டி யாராச்சும் போராடுறாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு, இந்த தீவிரவாதி அச்சுறுத்துவதற்கு ரவுலட் சட்டம் இயற்றப்படுது. இந்த ரவுலட் சட்டத்தின் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்திய அளவில் மிகப்பெரிய போராட்டம் நடக்கு. தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னா, காந்தி துவங்கிய ரவுலட் சத்தியாகிரகத்தில் தமிழ்நாட்டுக்கு தனி சிறப்புண்டு. அச்சத்தியாகிரகம் துவங்கப்பட்டதே தமிழ்நாட்டில் தான். ஃபர்ஸ்ட் ரவுலட் சத்தியாகிரகம் துவங்குறதே தமிழ்நாட்டில் துவங்குது. 1919 பிப்ரவரி மாதம் இந்திய சட்டமன்றத்தில் ரவுலட் மசோதாக்கள் விவாதிக்கப்பட்ட போது வி சீனிவாசாச்சாரி எதிர்த்தார். ஃபர்ஸ்ட் இந்திய சட்டமன்றத்துல கொண்டு வரையிலேயே அப்பே சீனிவாசாச்சாரி எச்சரித்திருக்காங்க. அடுத்து சி ராஜகோபாலாச்சாரியின் ஆலோசனையின் பேரில் கஸ்தூரி ரங்கர் காந்தியை தமிழ்நாட்டுக்கு வருகை தருமாறு கேட்டுக்கொண்டார். கேட்பாங்க, யாருடைய ஆலோசனை பேரில்? கஸ்தூரி ரங்கர் தான் காந்தியை கூட்டு வர்றாரு. ராஜகோபாலாச்சாரியின் ஆலோசனை பேரில் அழைப்பை ஏற்று தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தி 1919 மார்ச் 17 கஸ்தூரி ரங்கர் வீட்டில் தங்கினார். அங்குதான் ரவுலட் சட்ட எதிர்ப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. சத்தியாகிரக சபை அமைக்கப்பட்டது. காந்தி இச்சபையின் தலைவர் சி விஜயராகவாச்சாரி, டாக்டர் MC நஞ்சுண்டராவ், டி பிரகாசம் இவங்க துணைத் தலைவர்கள். ராஜகோபாலாச்சாரி, கஸ்தூரி ரங்கர், ஜி ஹரிகரவோந்தம் ராவ், சேலம் டி ஆதிநாராயணர் ஆகியோர் செயலாளர்கள். 120 பேர் சத்தியாகிரக சபதத்தில் கையெழுத்திட்டனர். கேட்பாங்க, ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி, சத்தியமூர்த்தி, வாவு சிதம்பரம், திருவி கல்யாண சுந்தர் ஆகியோர் அச்சபதத்தில் கையொப்பமிட்டவர் முக்கியமானவர்கள். அவர்களோடு எஸ் சீனிவாசனார், டி வி வெங்கட்ராமனார், டி ராகவாச்சாரி,
பி.டி. வாடியா, ஏ.வே. ராமசாமி, டாக்டர் பி. வரதராஜலு, சுப்பிரமணிய சிவா, பாரதியார் போன்றோரும் காந்தியின் போராட்டத்துக்கு ஆதரவளித்தனர். காந்தி தமிழ்நாட்டில் தங்கியிருந்த போதுதான் ரவுலட் சட்டம் நிறைவேற்றப்பட்டது. அவர் தங்கியிருந்த போது தமிழ்நாட்டில் இருக்கையில ரவுலட் சட்டமும் போடுறாங்க. ரவுலட் சட்டத்திற்கு எதிர்த்து தெரிவிக்குமா சத்தியாகிரக சபையும் உருவாக்குறாங்க. இந்த ரவுலட் அறப்போராட்டம் தொடங்கியதும் தமிழ்நாட்டில் தான். சென்னையிலிருந்து காந்தி தனது செயல் திட்டத்தை அறிவித்தார். 1919 ஏப்ரல் 6ஆம் தேதி, ரொம்ப முக்கியமான நாள், தமிழ்நாட்டில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு நாள் துக்க தினமாக கொண்டாடப்பட்டது. திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் மிகப்பெரிய கூட்டமா இருந்துச்சு. கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் அக்கூட்டத்தில் உரையாற்றினர். தொழிலாளர்களுக்கான தனியாக ஏற்பாடு செய்த கூட்டத்தில் திருவி கல்யாண சுந்தரரார், பி.பி. வாடியா, சிதம்பரம், எஸ். தண்டபாணி ஆகியோர் பேசினர். சத்தியாகிரகி என்ற பத்திரிகை வெளியிடப்பட்டது. கேட்பாங்க, ரொம்ப முக்கியம். சத்தியாகிரகி என்ற பத்திரிகை எப்பொழுது வெளியிடப்பட்டது கேட்பாங்க. ரவுலட் அறப்போராட்டத்தின் போது. அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட நூல்களான காந்தியின் சர்வோதயம், இந்திய சுயராஜ்யம் ஆகியவையும், வீர சவார்கார்களின் எரிமலை என்ற நூலையும் விற்பனை செய்து போராட்டத்துக்கு எதிர்வினையா இந்த இதெல்லாம் விற்பனை செஞ்சு ஆங்கிலேயர்கள் ஏற்ற ரவுலட் சட்டம் மிக கொடும் சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த சத்தியாகிரகி பத்திரிகை மூலமாகவும் இந்த நூல்கள் மூலமா விழிப்புணர்வை ஏற்படுத்துறாங்க. சரி, அடுத்து பாருங்க கிலாஃபத் இயக்கம். தேசிய அளவில் கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறத தொடங்குறாங்க. இதற்கு மகாத்மா காந்தியும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா காந்தி இந்த கிலாஃபத் இயக்கத்துக்கு நம்ம ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் நம்ம இந்து முஸ்லீமோட ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதற்கு தமிழ்நாட்டிலையும் ஆதரவு கொடுக்குறாங்க. சி. ராஜகோபாலாச்சாரி கிலாஃபத் இயக்கத்தை ஆதரித்து அதன் மூலம் தமிழ்நாட்டு முஸ்லிம்களின் ஆதரவையும் பெற்றார். 1919 ஆகஸ்டில் கூடிய சென்னை மாநில காங்கிரஸ் மாநாட்டில் அலி சகோதரர்களை விடுதலை செய்ய கோரும் தீர்மானத்தை கொண்டு வந்தார். கேட்பாங்க. அடுத்து 1919 அக்டோபர் 17ஆம் தேதி அனுசரிக்கப்பட்ட கிலாபத் தினத்துக்கு தமிழ்நாட்டு இந்துக்களின் ஆதரவை திரட்டி தந்தார். 19 அக்டோபர் 17 கிலாபத் தினம். கிலாபத் கூட்டங்களிலும் கலந்து கொண்ட ராஜகோபாலாச்சாரி யாகூப் ஹசனை ஆதரித்து பேசினார். காங்கிரஸோடு ஒத்துழைக்குமாறு யாகூப் ஹசனையும் அவரது ஆதரவாளரையும் ஊக்குவித்தார். இந்த யாகூப் ஹசன் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். கேள்வி கேட்பாங்க. திருச்சி கிலாபத் கமிட்டிக்கு ராஜகோபாலாச்சாரி நண்பர்களான டி.எஸ்.எஸ். சுவாமிநாத சாஸ்திரியும் பக்கபலமாக இருந்தார். 1920 ஏப்ரல் 20ஆம் தேதி சென்னை நகரில் மௌலானா சவுகத் அலியின் மற்றொரு கிலாபத் மாநாடு அலி சகோதரின் தலைமையில் ஈரோட்டில் நடைபெற்றது. 1920 ஆகஸ்ட் மாதம் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்த காந்தி கிலாபத் இயக்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். அடுத்து அந்த கூட்டத்தில் மகாத்மா காந்திக்கு ஜே என்பதற்கு பதிலாக முகமது அலி சவுகத் அலிக்கு ஜே என்று கோஷமிடுமாறு மக்களை கேட்டுக்கொண்டார். வாணியம்பாடி கிலாபத் இயக்கத்தின் உயிர் நாடியாக திகழ்ந்தது. ஸ்கூல் புக்லயும் கொடுத்திருப்பாங்க. கிலாபத் இயக்கத்தின் முக்கிய மையமாக தமிழ்நாட்டுல வாணியம்பாடி. நீதி கட்சியினரும் சுயாட்சி அங்கத்தினரும் லிபரல் கட்சியினரும் கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. கேட்பாங்க, ஸ்டேட்மெண்ட் போடுவாங்க. நீதி கட்சி ஆதரிச்சுருவாங்க, நீதி கட்சி கிலாபத் இயக்கத்தை ஆதரிக்கவில்லை. அடுத்து பாருங்க ஒத்துழையாமை இயக்கம். 1920 to 22 ஒத்துழையாமை இயக்கம். தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் சி. ராஜகோபாலாச்சாரியின் தலைமையில் ஆர்வத்தில் நடைபெற்றது. கேட்பாங்க, யாரு தலைமைன்னு? ராஜகோபாலாச்சாரி. சென்னை பச்சைப்பெண் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த அவரது மகன் ராமசாமியையும் மாநில கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த மற்றொரு மகன் கிருஷ்ணசாமி 2 பேரையுமே கல்லூரியிலிருந்து வெளியேற வச்சு கதர் தொண்டில் ஈடுபட வச்சிருக்காரு. கதர் தொண்டில் போய் ஈடுபடுங்கன்னு சேலத்துக்கு அனுப்பி வச்சிட்டார். அடுத்து பாரிஸ்டர் பட்டம் பெற்றிருந்த வழக்கறிஞர் ஜார்ஜ் ஜோசப் தனது தொழிலை திறந்து ஒத்துழையாமை இயக்கத்தில் சேர்ந்தார். பார்த்தோமா, ஜார்ஜ் ஜோசப் வழக்கறிஞர் தொழிலை விட்டுட்டு ஒத்துழையாமைக்கு வராங்க. ஏன்னா ஒத்துழையாமை இயக்கத்தின் நோக்கமே, காந்தி கொண்டு வந்த நோக்கமே பிரிட்டிஷ் அரசுடன் ஒத்து போகக்கூடாது, பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ் நம்ம படிக்கக்கூடாது, பிரிட்டிஷோட நீதிமன்றங்கள் அதெல்லாம் அதுல போய் நம்ம வாதாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா அரசு பதவிகளையும் துறக்குறாங்க. எஸ். சீனிவாஸ் ஐயங்கார் தனது அட்வொகேட் ஜெனரல் பதவியையும் CIE என்ற பட்டத்தையும் துறந்தார். கேட்பாங்க, யார் யார் எதை விட்டாங்கன்னு. வ.உ. சிதம்பரம் பிள்ளை ஒத்துழையாமை இயக்கத்தை ஆதரிக்க விட்டாலும் கூட தனது வக்கீல் தொழிலை துறந்து இலக்கிய பணியில் ஈடுபட்டார். ரொம்ப முக்கியம். வ.உ.சி. ஒத்துழையாமை இயக்கத்தை பெரிதாக ஆதரிக்கல, ஆனாலும் தன் லாயர் விட்டுட்டு இலக்கிய பணியில் ஈடுபட்டிருக்காங்க. 1921 ஜனவரி 10ஆம் தேதி சென்னைக்கு வருகை தந்த கேனட் கோமகனை புறக்கணித்தார். தமிழ்நாட்டு காங்கிரஸ்காரர்கள் ராஜகோபாலன் தலைமையில புறக்கணிக்கிறாங்க கேனட் கோமகனை. இது கேட்பாங்க. அடுத்து
ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் மாவட்ட கள்ளுக்கடை மறியல் தீவிரம் நடைபெற்றது. காந்தியடிகள் துவங்கிய ஒத்துழையாமை இயக்கத்தில் ராஜபாளையம் பெரும் பங்கேற்றது. சண்டமாரத பிரசங்க எஸ் சத்தியமூர்த்தி கேட்பாங்க. அவருடைய அடைமொழி சண்டமாரத பிரசங்க சத்தியமூர்த்தியின் வருகை இந்நகர் மக்களிடையே உற்சாகம் பிரவாகத்தை ஏற்படுத்தியது. ஐ.பி. அரங்கசாமி ராஜா, பி.எஸ். சின்ன வெங்கடராஜா, பெருமாள் ராஜா, டி.கே. அழகுராஜா ஆகியோர் நாக்பூர் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். அம்மாண்டத்தில் கலந்து கொண்டு திரும்பியோர் இந்நகரில் காங்கிரஸ் இயக்கத்தை பலப்படுத்தினர். ஐ.பி. அரங்கசாமி ராஜா கதர் இயக்கத்துக்கு ராஜபாளையத்தில் உறுதியான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தார். சிறை தண்டனை பெற்றார். ராஜபாளையம் கை சர்க்கா நூல் நூற்கும் தொழிற்சாலை துவங்கப்பட்டது. பி.எஸ். குமாரசுவாமி ராஜா விவசாயிகள் சங்கம்னு ஒரு சங்கம் தொடங்குறாங்க ஒத்துழையாமை இயக்கத்துக்கு எதிர்த்து தெரிவிக்கும் விதமாக. அப்போ ஒத்துழையாமை இயக்கம் நல்லா போயிட்டு இருக்கு. ஒத்துழையாமை இயக்கத்தின் போது மலபாரில் நிகழ்ந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி தமிழ்நாட்டில் மோசமான விளைவை ஏற்படுத்தியது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அருகிலேயே தான் கேரளா இருக்கு. இந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி கேரளா நடக்குது. மாப்பிளா கழகம் சொல்லுவாங்க, மாப்பிள்ளை கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த கேரளாவில் நடக்கக்கூடிய அந்த மாப்பிள்ளைகள் கிளர்ச்சி அது கிட்டத்தட்ட ஒரு இந்து முஸ்லிம் மோதல் மாதிரி இப்போது ஜமீன்தார்களுக்கு எதிராக அது தமிழ்நாட்டில் மோசமான விளைவை ஏற்படுத்து. அதனால தமிழ்நாட்டில் கிலாபத் ஒத்துழையாமைக்கு வலுவிழந்து போயின. யாகூப் ஹசனும் பின்னால கைது பண்ணிடுறாங்க. அப்துல் மஜிஸ்தார் தமிழ்நாடு பத்திரிகை ஆசிரியர் வரதராஜன் நாயுடு, தேசபக்தன் ஆசிரியர் குழுவினர் ஆகியோரும் கைது செய்யப்பட்டனர். கோயம்புத்தூர் கள்ளுக்கடியில் ஈடுபட்ட ஈவே ராமசாமி கைது பண்றாங்க பெரியாரை. அடுத்து வேல் சில வருஷம் சென்னைக்கு வருகை இருந்த போது பூர்ண அர்த்தால் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வரிகொடா இயக்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஆதரவில்லை. சௌரி சௌரா நிகழ்ச்சியை தொடர்ந்து 1924 பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்த சௌரி சௌரா நிகழ்வு உத்தரப்பிரதேசத்துல சௌரி சௌரா சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தை அடுத்து காந்தி ஒத்துழையாமைக்கு இது விலக்கி கொண்டார். அதாவது சௌரி சௌரா அப்படிங்கிற இடம் உத்தரப்பிரதேசத்துல இருக்கு. அந்த இடத்துல இந்தியர்கள் குழு மொத்தமா கூட்டமா இருந்து ஒத்துழையாமை இயக்க பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. அப்ப இதை எதிர்த்து பிரிட்டிஷ் காவலர்கள் தடியை நடத்துறாங்க. அப்ப கோவப்பட்ட நம்ம இந்தியர்கள் பிரிட்டிஷாரை திரும்பி பிரிட்டிஷ் காவலர்களை தாக்குறாங்க. அப்போ ஒரு 22 பிரிட்டிஷ் காவலர்கள் எல்லாம் மொத்தமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிக்கிறாங்க. சில மாடுகள் மிகுந்த கோபத்துல இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனையும் மொத்தம் எரிச்சிடறாங்க. அப்ப நிறைய பேர் இறந்து போயிறாங்க. கிட்டத்தட்ட 22 பேர் இறந்து போயிறாங்க. அப்ப இந்த செய்தி காந்திக்கு போய் சேருது. இப்ப காந்தி என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு சத்தியாகிரகியா தான் இருக்கிறேன், அறப்போராட்டம் தான் நம்ம பண்ணணும்னு நினைச்சேன். அறப்போராட்டம் தான் அது வயலன்ஸ்ல போய் முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் வயலன்ஸ் அப்படிங்கிறதா நம்மளோட ஒரு முக்கியமான அங்கம், ஒரு கோர் பாயிண்ட் தான். இப்ப இது வயலன்ஸ் போனதுனால அதை கைவிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி சொல்றாங்க. ஈவன் இதை சில தலைவர்கள் எதிர்க்கிறாங்க. ஜவஹர்லால் நேருவோ சுபாஷ் சந்திர போஸோ காந்தி கிட்ட சொல்றாங்க, இல்ல காந்தி ஐயா, நம்ம இப்ப இது சரியாதான் போயிட்டு இருக்கு, நம்ம கண்டிப்பா அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்தலாம் சொல்றாங்க. ஆனா காந்தி சரியான ட்ரைனிங் இல்ல, அங்க உள்ள களத்தில் உள்ள தொண்டர்களுக்கு சரியான பயிற்சி இல்ல. நம்ம வயலன்ஸ் அறப்போராட்டம் சத்தியாகிரகம் அப்படிங்கிறதா நம்ம நடத்திட்டு இருக்கோம். ஆனா இது இப்படி நான் வயலன்ஸ் அப்படிங்கிறது தாண்டி வயலன்ஸ்குள்ள போனதுனால நம்ம இந்த போராட்டத்தை கைவிடுறோம்னு சொல்லிட்டு காந்தி என்ன பண்றாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிடுறாங்க. காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்ட பின் சிறைக்கு போயிடுறாங்க. இப்ப சிறை சென்ற காரணத்தால் அடுத்து இந்திய தேசிய அளவுல என்ன போராட்டம் பண்றோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னா காந்தி ஜெயில இருக்கிறாங்க, மிகப்பெரிய ஒரு கோஆர்டினேஷன் எந்த போராட்டம் நடக்கல. அப்ப காங்கிரஸ்ல இருந்து சில பேர் பிரிஞ்சு வந்து சுயராஜ்ய கட்சின்னு ஒரு கட்சியை உருவாக்குறாங்க 1923 ஜனவரி 1. தமிழ்நாட்டில் என்ன பங்களிப்பும் பார்ப்போம். சட்டமன்றத்துக்குள் ஒத்துழையாமை இயக்கத்தை துவங்குவதென முடிவு செய்தன தமிழ்நாட்டில் கஸ்தூரி ரங்க ஐயங்கார், சீனிவாச ஐயங்கார், வரதராஜலு நாயுடு, விஜயராகவாச்சாரியார், ஏ ரங்கசாமி ஐயங்கார் ஆகியோர் சுயராஜ்ய கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற நுழைவை ஆதரித்தனர். 23 நவம்பர் 13 தேர்தலில் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சுயராஜ்ய கட்சியினர் யார் யாரு? சத்தியமூர்த்தி, ரங்கசாமி ஐயங்கார், ஆர்.கே. சண்முகம் செட்டியார், எஸ். சீனிவாச ஐயங்கார் ஆகியோர் குறிப்பிடத்தக்கவர்கள். சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் சுயராஜ்ய கட்சி 41 இடங்களை பெற்றாலும் கூட அமைச்சரவையை அமைக்க மறுத்துவிட்டது. அதனால் டாக்டர் பி. சுப்பராயன், கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்ட சுப்பராயன் தலைமையில சுயேட்சை அமைச்சரவை அமைக்கப்பட்டது. சுயராஜ்ய கட்சி நீதி கட்சியும் எதிர்கட்சிகளாக செயல்பட்டது. அடுத்து நீல் சிலை அகற்றும் போராட்டம். இந்த நீல், கர்னல் நீல் யார் அப்படின்னா 1857 பெரும் கழகத்தின் போது இந்தியர்கள் இவ்வளவு எழுச்சி பெற்று போராடக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்னல் நீலுக்கு ஒரு கோவம் வரும்.
இந்தியர்களுக்கு பயம் இல்லாம போயிருச்சு அப்படின்னு. அப்ப இந்த கர்னல் நீல் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்தியர்களுக்கு பயத்தை ஊட்டும் விதமாக ஒரு தெருவுக்கு நடந்து போவாராம். அந்த தெருவுக்குள்ள இவர் கண்ணில் யார் யார் படுறாங்களோ சொல்லுவாராம். ஈவன் அவங்க வயதானவங்க இருந்தாலும் சொல்லுவாராம், சின்ன குழந்தையா இருந்தாலும் சொல்லுவாங்களாம், ஊனமுற்றோர் யாரு பட்டாலும் அவங்கள சொல்லுவாராம். அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை அரங்கேற்று இருப்பார். இந்திய மக்களுக்கு பயத்தை ஏற்படுத்தணும், பிரிட்டிஷ்னா இவ்வளவு இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப அந்த கர்னல் நீலுக்கு பின்னாடி சென்னை மவுண்ட் ரோட்ல சிலை வைக்கிறாங்க. ஸோ அந்த சிலையை அகற்றணும்னு சொல்லி ஒரு போராட்டம் நடத்துறாங்க. அதான் நீல் சிலை அறப்போராட்டம். சென்னை ராணுவ பிரிவின் தலைவராக இந்த கர்னல் நீல் 1857 பெருங்கிளர்ச்சி ஒடுக்குவதில் தீவிரம் காட்டியவர். பாராட்டி பிரிட்டிஷ் அரசாங்கம் சென்னையில பிரதான பகுதியில நீல் சிலை வச்சாங்க, மவுண்ட் ரோட்ல வைக்கிறாங்க. விடுதலை போராட்டத்தின் போது அந்த அவமான சின்னத்தை அகற்றுவதற்காக நெல்லை என் சோமயாஜுலு தலைமை கேட்பாங்க, யாரு தலைமையில போராட்டம் நடந்துச்சுன்னு. சோமயாஜுலு தலைமையில் சத்தியாகிரக குழு துவங்கப்பட்டது. மதுரை சீனிவாசநாத ஐயங்கார், அவரது மனைவி பத்மாசினி அம்மாள். குரூப் 1 கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாருன்னு, பத்மாசினி அம்மாள். ரே சிதம்பர பாரதி, டாக்டர் பி வரதராஜுலு ஆகியோர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்றனர். 1927 ஆகஸ்ட் 14ஆம் தேதி துவங்கிய போராட்டத்துக்கு சுப்பராயலுவும் முகமது சாலியா ராவுத்தரும் தலைமை தாங்க நீலன் சிலையை உடைத்து சேதப்படுத்தின. கைது செய்யப்பட்டு 6 மாதம் கடுங்காவல் தண்டனை பெற்றனர். சோமயாஜுலு, குடியாத்தம் சாமிநாதர், பன்ருட்டி எஸ்.கே. வேதநாய ஐயா, இவங்க எல்லாம் முக்கியம். ஆகியோர் நீல் சிலை சத்தியாகிரகத்தை நடத்தி கடும் தண்டனையை பெற்றனர். சோ அப்ப இதை மாப்போசி எப்படி புகழாரம் சொல்றாங்க பாருங்க. நாகபுரியில் நடைபெற்ற தேசிய கொடிப்போர், பர்தோலியில் நடைபெற்ற வரிகுடா இயக்கம், கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றுக்கு இணையானதாக இருந்தது சென்னையில் நடைபெற்ற நீல் சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ அப்ப நம்ம ஸ்கூல் புக் பள்ளி புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீல் சிலை அகற்றும் போராட்டம் 1927 அதே கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஜேம்ஸ் நீல் அப்படிங்கிறவர் தான் 1887 பேரெழுச்சியின் போது கான்பூர் படுகொலை என்று அழைக்கப்படும் சம்பவத்தில், இதுக்கு பேரு கான்பூர் படுகொலை, பல ஆங்கில பெண்களும் குழந்தைகளும் கொல்லப்பட்டனர். இதற்கு வஞ்சம் தீர்க்கும் வகையில் நீல் கொடூரமாக நடந்து கொண்டார். பின்னர் நீல் இந்திய வீரர் ஒருவரால் கொல்லப்பட்டார். பின்னாடி இந்திய வீரர் ஒருத்தர் நீலை கொண்டிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூர செயலை அரங்கேற்றியவர், மிகவும் கொடூரமான ஒரு செயலை அரங்கேற்றியதன் காரணமாக இந்தியாக்காரங்க கோவம் தான் இந்தியாக்காரங்க அவரை கொண்டிருப்பாங்க. சென்னை மவுண்ட் ரோட்டில் ஆங்கிலேயர் அவருக்கு ஒரு சிலை வைத்தனர். இது இந்தியர்களின் உணர்வுகளுக்கு கிடைக்கப்படும் அவமரியாதை என கருதிய தேசியவாதிகள் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி 37 கேட்பாங்க. 1937 ராஜாஜியின் அமைச்சரவையின் போது ராஜாஜி சிஎம்ஆ இருக்கையில தான் இந்த சிலை அகற்றப்பட்டு சென்னை மியூசியத்தில் வைக்கிறாங்க. இந்த சிலை 27 வைக்கிறது. 27 தொடர்ந்து போராட்டம் நடந்தாலும் 37 ராஜாஜி ஆட்சியின் போது அந்த சிலையை மவுண்ட் ரோட்டில் அகற்றி சென்னை மியூசியத்துல போய் வைக்கிறாங்க கேட்பாங்க. அடுத்து பாருங்க, சைமன் குழு புறக்கணிப்பு. அப்ப சைமன் குழு புறக்கணிக்கிறாங்க. யார் இந்த சைமன் குழு பார்த்தோம் அப்படின்னா, 1919ஆம் ஆண்டு இந்திய அரசு சட்டம், அதாவது மாண்டேகு சிம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் என்று அழைக்கப்படக்கூடிய சட்டத்தை ரிவ்யூ பண்றதுக்கு, அது சரியா இருக்கா, இந்தியா எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிவ்யூ பண்றதுக்காக இங்கிலாந்து கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி அனுப்புறாங்க, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து. அந்த கமிஷன், சைமன் கமிஷன், ஜட்ஜ் சர் ஜான் சைமன் தலைமையில கமிஷன் அமைக்கிறாங்க. அதுல ஒரு 7 மெம்பர்ஸ் கமிட்டியா இருக்கு. அந்த 7 மெம்பர்ஸ்ல ஒருத்தவங்க கூட இந்தியர் இல்லை. அப்ப அந்த சைமன் கமிஷனை இந்தியாவுலாம் புறக்கணிக்கிறாங்க, தமிழ்நாட்டிலேயே அதை புறக்கணிக்கிறாங்க. பாருங்க, 1928 பிப்ரவரி 3ஆம் தேதி பம்பாயில் வந்திறங்கிய போது இந்தியா வெங்கிலும் ஹர்த்தால். திருவல்லிக்கேணி ஜார்ஜ் டவுனில் சமாளிக்க ராணுவம் அழைக்கப்பட்டது. சைமன் கமிஷன் சமாளிக்க ராணுவமே கூப்பிட்டுருக்காங்க. சைமனே திரும்பி போ என்ற முழக்கம் எழுந்தது. கருப்பு கொடி காட்டப்பட்டது. அரசாங்க வரவேற்பில் டாக்டர் பி சுப்பராயன் கலந்து கொண்டதை கண்டித்து அவரது அமைச்சரவையிலிருந்து ரங்கநாதரும் ஆரோக்கிய சாமியாரும் பதவி விலகினர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப இருந்து சென்னை அரசாங்கம் சைமன் கமிஷனுக்கு ஆதரவு தெரிவித்தது, நீதி கட்சியும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. சைமன் குழு மீண்டும் சென்னை வந்தபோது 1930 பிப்ரவரி 29 தீவிரமாக புறக்கணிக்கப்பட்டது. பூரண சுதந்திர சபதம், இது ரொம்ப முக்கியம். 1927 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் தான் முதன்முறையாக பூர்ண சுதந்திரம் என்பதை குறிக்கோள் என அறிவிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டு கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் மக்கள் பூர்ண சுதந்திர பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்றும் 29 இறுதிக்குள் இந்தியாவுக்கு டொமினியன் வழங்கப்பட வேண்டும், காங்கிரஸ் பூர்ண சுதந்திரம் கோரி
பாராளுமன்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்து உப்பு சத்தியாகிரகம். காந்தி சட்ட மறுப்பு இயக்கத்தின் ஒரு பகுதியாக உப்பு சத்தியாகிரகத்தை தனது சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரை மேற்கொள்கிறார். அதே மாதிரி தமிழ்நாட்டிலும் உப்பு சத்தியாகிரகத்தை ராஜாஜி தலைமையில் நடத்துறாங்க. அதை பத்தி நம்ம பார்ப்போம். கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக இருந்த ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தை நடத்துவதற்கென தளபதியாக நியமிக்கப்பட்டார். காங்கிரஸ் தலைமையகத்தை சென்னையிலிருந்து இதற்காக திருச்சிக்கு மாத்தினாங்க. ராஜகோபாலாச்சாரி என்.எம். சுப்பராமன். இந்த என்.எம். சுப்பராமன் என்ன சொல்லுவாங்கன்னா மதுரை காந்தி மாமன். வக்கீல் வைத்தியநாத ஐயரையும் சந்தித்து முடிவு செய்தார். தமிழ் புத்தாண்டு நாளும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நாளும் ஒன்றாக சேர்ந்த 1930 ஏப்ரல் 13 ராஜாஜி சுப்பராமன் மாவட்டங்களிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 98 சத்தியாகிரகிகள். கேட்பாங்க எவ்வளவு பேர் போனாங்கன்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 98 சத்தியாகிரகிகள் ஆக மொத்தம் 100 பேர் அதிகாலை 5 மணிக்கு திருச்சியில் டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜன், டாக்டர் டி.எஸ்.எஸ். ராஜன் தனிநபர் சத்தியாகிரகின்னு சொல்லுவாங்க. மகள் ராஜகோபாலாச்சாரியார் நெற்றியில் திலகமிட்டு வழி அனுப்பினார். பாரதியாரின் அச்சமில்லை அச்சமில்லைங்கிற பாடல் பாடியிருக்கிறாங்க. அடுத்து நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது, சத்தியத்து நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் என்ற பாடலை பொழிந்து தந்திருந்தார். தஞ்சை மாவட்ட கலெக்டராக இருந்த ஏஜே தான் சத்தியாகிரக படையினரை வரவேற்பது தண்டனைக்குரிய குற்றங்களாகும் என்று தஞ்சை மாவட்டம் முழுவதும் அறிவித்திருந்தார். அடுத்து திருச்சி, தஞ்சாவூர், கும்பகோணம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி வழியாக 16 நாட்கள் யாத்திரை. கேட்பாங்க எவ்வளவு நாட்கள் யாத்திரைன்னு, இந்த ரூட்டும் கேட்பாங்க. யாத்திரைக்கு பின்னர் ஒரு தடவை எந்தெந்த ரூட்ல போனாங்கன்னு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். 1930 ஏப்ரல் 28ஆம் தேதி சத்தியாகிரகிகள் வேதாரண்யத்தை அடைந்தனர். ஏப்ரல் 30ஆம் தேதி ராஜகோபாலாச்சாரி 16 சத்தியாகிரகிகளுடன் அகஸ்தியம் படையில உப்பளத்தை அடைந்து சட்டத்தை மீறி உப்பை அடினார். எத்தனை சத்தியாகிரகிகளுடன் உப்பை அடினா கேட்பாங்க? 16 பேர். 98ல 16. அப்ப இதற்கு என்னென்ன பண்ணிருக்காங்க? ராஜகோபாலாச்சாரி கைது பண்ணிருக்காங்க. கே. சந்தானம், மட்டப்பாறை வெங்கட்ராமர், கே. சுப்பிரமணியர், ஜி. ராமச்சந்திரன் ஆகியோர் உப்பு சத்தியாகிரகத்துக்கு தலைமை தாங்கி சட்டத்தை மீறி சிறை சென்றனர். வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1.5 மாத காலம் நடந்தது. ஏப்ரல் 13 ஆந்திர கேசரி பிரகாசம். கேட்பாங்க பிரகாசம் இவரோட பட்ட பெயர் ஆந்திர கேசரி தலைமையில் சென்னை நகரில் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நடைபெற்றது. சென்னையில நடைபெற்றது கேசரி, ஆந்திர கேசரி பிரகாசம் தலைமையில. சென்னை மாகாணம் முழுவதும் அப்படின்னா அது விமர்சனம் பெரிய அளவு நடைபெற்றது நமக்கு ராஜாஜி ஐயா தலைமையில திருச்சி. அடுத்து சென்னையில பங்கெடுத்துக்கிட்டவங்கள டாக்டர் நடராஜன், ஸ்ரீ பாலசங்கர், ஆக்கூர் ஆனந்தாச்சாரி, ஜமத்கனி, செல்வி துர்காபாய் தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சென்னையில் நடைபெற்ற உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்ட பெண்மணி யாரு கேட்டிருக்காங்க? செல்வி துர்காபாய். சோழிங்கபுரத்துல சங்கர ஐயர், முனுசாமி ஐயரும் உப்பு சத்தியாகிரகத்தை செய்து தண்டனை பெற்றனர். அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, எங்கெங்க இருந்து கண்டிப்பா கேட்பாங்க. உப்பு சத்தியாகிரகத்தை இதுல இருந்து பல முறை பல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஏரியா இந்த உப்பு சத்தியாகிரகம். அடுத்து அரசாங்கத்தின் அடக்குமுறை. 1930 மே 5 காந்தி கைது செய்யப்பட்டு எரவாடா சிறையில் அடைக்கப்பட்டார். உப்பு சத்தியாகிரகத்தின் காரணமாக காந்திய எரவாடா சிறையில அடைச்சிருவாங்க. சென்னை மாநில சட்டமன்ற நியமன உறுப்பினரான முத்துலட்சுமி ரெட்டி காந்தி செய்யப்பட்டதை கண்டித்து தனது பதவியை உதறித்திருந்தார். முத்துலட்சுமி ரெட்டி அப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க, தனது பதவி வேண்டாம் சொல்றாங்க. மதுரை பாஸ்கரதாஸ் இயற்றிய காந்தியோ பரம ஏழை சன்னியாசி என்ற பாடல் நாடக நடிகை கே.பி. சுந்தரம்பாவால் பாடப்பட்டது. லண்டனில் இருந்து திரும்பிய காந்தி மீண்டும் சட்ட மறுப்பு இயக்கத்தை துவங்கியதால் கைது செய்யப்பட்டார். காந்தி கைதான செய்தி கேட்டு அதிர்ச்சியுற்ற திண்டுக்கல் வெள்ளைச்சாமி உயிர் நீத்தார். சட்ட மறுப்பு இயக்கம் முடிஞ்ச உடனே காந்தி இர்வின் ஒப்பந்தம் இடையில் நடக்கும். 1931 மார்ச் 5 காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்கும்.
காந்தி இருப்பின் ஒப்பந்தத்தின் அடிப்படையில காந்தி 2வது வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்குவாங்க. ஆனா எந்த வெற்றியும் எட்டப்படாத காரணத்தால் மீண்டும் சட்டமறை பேக தொடங்குறாங்க. அதன் காரணமா கைது பண்றாங்க. அதன் காரணமா இந்த திண்டுக்கல் வெள்ளைச்சாமி உயிர் நீத்தார். திருப்பூரில் தடை உத்தரவை மீறி PS சுந்தரம் தலைமையில் ஊர்வலம். போலீஸ் அதிகாரி முகமதுவின் தலைமையில் போலீசார் தாக்கினர். கொடியை பிடித்தவாறே உயிர் விட்டார் திருப்பூர் கொடிகாத்த குமரன். கோவை CA ஐயர் முத்துவும் அவருடைய மனைவி கோவிந்தம்மாளும் சட்டத்தை மீறியமைக்காக கடுங்காவல் தண்டனை பெற்றனர். அதே போன்று ஈரோடு MA ஈஸ்வரனும் கூகலூர் KK சுப்பன கவுண்டரும் தண்டிக்கப்பட்டனர். தஞ்சை மாவட்டத்தில் பல சட்டமீறல் குற்றத்தில் கைது செய்யப்பட்டனர். விருதுநகரில் காமராஜன் ஜாமீன் கட்ட மறுத்து ஓராண்டு சிறை தண்டனை பெற்றார். இதெல்லாம் சட்ட மறுப்பிற்கு ஒரு பகுதியா இருக்கு, கேட்பாங்க. பல மாவட்டங்களிலும் சட்டமீறல் குற்றத்துக்காக பலர் கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டனர். சிறை தண்டனை முடிந்து வெளிவந்தவுடன் திக அவினாசிலிங்கம் 3 ஹரிஜன மாணவர்களுக்காக அவரது கோவை பங்களாவில் ஒரு பள்ளியை துவக்கினார். அதுவே பின்னர் பெரியநாயக்கம்பாளையத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்தியாலயமாக விரிவடைந்தது. சரி, அடுத்து பாருங்க 1937ஆம் ஆண்டு தேர்தல். 1934 பிப்ரவரி 6 சிறையிலிருந்து விடுதலை பெற்றார் ராஜகோபாலாச்சாரி. நிலையை மாற்றிக்கொண்டு மத்திய மாநில சட்டமன்ற தேர்தல காங்கிரஸ் நேரடியா போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 37 சட்டமன்ற தேர்தல சென்னை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மொத்தம் 16 தொகுதிகளில் காங்கிரஸ் 11 தொகுதிகளில் வெற்றி அடைகிறாங்க, கேட்பாங்க. 1937 நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் 214 159 காங்கிரஸ் கைப்பற்றியது. வெற்றிக்காக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அரசின் அடக்குமுறையை மீறி மடும்பாடுபட்டார். பட்டதாரிகள் தொகுதியில் வெற்றி பெற்ற ராஜகோபாலாச்சாரி கேட்பாங்க. எந்த தொகுதின்னு? பட்டதாரிகள் தொகுதியில் முதலாக காங்கிரஸ் அமைச்சரவை அமைக்கப்பட்டது. இப்ப ராஜாஜி அமைச்சரவையில என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டமாக மதுவிலக்கு சட்டம் முத கொண்டு வந்தாங்க. மதுவிலக்கு திட்டத்தால் ஏற்பட்ட இழப்பை சரி கட்டுவதற்கு விற்பனை வரி. இப்ப மதுவிலக்கை நம்ம பண்றோம், அதன் மூலியமா நம்ம கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸ் ஆகும்னு கேள்வி வருது. அதுக்கு சேல்ஸ் டாக்ஸ் அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு வரிமுறையை கொண்டு வராங்க. அப்புறம் ஆலய பிரவேச சட்டம் 1939 ராஜாஜி காலத்துல தான் ஏற்றினாங்க. ராஜாஜி காலத்துல ஹிந்தி கொள்கையை கொண்டு வராங்க. அது மிகப்பெரிய எதிர்ப்பை உண்டு பண்ணுது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்கிறதுக்கு தலைமையா பெரியார் இருக்கிறாங்க. தமிழ்நாடு தமிழறிக்கை அப்படின்னு சொல்லி இந்த குரலும் எழுப்புறாங்க 1938 செப்டம்பர் 11. மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை ராஜாஜி இந்த காலகட்டத்துல ஃபேஸ் பண்றாங்க. இப்ப இதற்கு எதிராக பெரியாரை கைது செய்து 2 ஆண்டு தண்டனை கொடுக்குறாங்க. பெரியார் எந்த சிறையில் அடைச்சாங்க இருப்பாங்க? பெல்லாரி சிறையில் பெரியார் அடைக்கப்பட்டார். மற்றொரு சட்டம் பொற்கோளர்களை கிளர்ந்தெழச் செய்தது. 1939 2ஆம் உலகப் போர் தொடங்கியதால் காங்கிரஸ் மாநில அமைச்சரவை பதவி விலக தீர்மானித்தது. இதன் காரணமாக ராஜாஜியும் பதவி விலகிறார். எங்களை கேட்காம நீங்க இந்தியர்களை எப்படி 2ஆம் உலகப் போரில் ஈடுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் பிரிட்டிஷ் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. பிரிட்டிஷ் சரியான பதிலை கொடுக்கும். காங்கிரஸ் அனைத்து மாகாணங்களிலும் பதவியை ரிசைன் பண்றாங்க. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகத்தை 1940 தொடங்குறாங்க. 1940 அக்டோபர் 13 வார்தாவில் கூடிய காங்கிரஸ் கூட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, காந்தி வெளியிட்ட தனிநபர் சத்தியாகிரக திட்டத்தை ஒட்டி தமிழ்நாட்டில் பலர் கைதாகிறார். டாக்டர் TSS ராஜன் தமிழ்நாட்டின் முதல் தனிநபர் சத்தியாகிரகிக்கு சிறை சென்றவர் கேட்டிருக்காங்க. காமராஜர் சத்தியாகிரகின் பட்டியலை தயாரித்துக் கொண்டு காந்தியை சந்தித்து பேச சென்ற போது கூடூர் புகைவண்டி நிலையத்தில் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். தனிநபர் சத்தியாகிரகத்திற்காக வேலூர் சிறையில் அடைச்சிருக்காங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை புகுந்த செம்மல்கள் யாரு? ராஜாஜி, சத்தியமூர்த்தி, டி பிரகாசம், சுப்பராயன், VI முனுசாமி, S ராமநாதன், P கோபால ரெட்டி, BV கிரி, M பக்தவச்சனம், NS வரதாச்சாரி, TS அவினாசிலிங்கம், குமாரசுவாமி ராஜா, நாடிமுத்து, ஆச்சியப்பன், K வெங்கடாச்சலம், பன்மொழி புலவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார், தமிழ் பேராசிரியர் மறை திருநாவுக்கரசு, திருமதி நீலாவதி சுப்பிரமணியன். ஏன் இதை ரெட் கலர்ல போட்டிருக்கோம்னு கேட்பாங்க. தனிநபர் சத்தியாகிரகத்தின் போது சிறை சென்ற பெண் யார் அப்படின்னு கேட்பாங்க. திருமதி நீலாவதி ராமசுப்பிரமணியன். மாப்போசி ஐயா, தினமணி ஆசிரியர் TS சொக்கலிங்கம், ஆனந்த விகடன் ஆசிரியர் ரா கிருஷ்ணமூர்த்தி. இவங்க எல்லாமே தனிநபர் சத்தியாகிரகத்திற்காக சிறை சென்றவர்கள். இதெல்லாம் முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து புரட்சி தீவிரவாதம். தொழிலாளர் வர்க்க பாதை என்ற நூல் பிரிட்டிஷ் பேரரசு
உலகின் பிரம்மாண்டமான சிறை என்றும், புதிய இந்தியாவை உருவாக்க மக்கள் வரி கொடுக்க கூடாது, அரசாங்க நிறுவனங்கள் அளிக்க வேண்டும் சொல்லிட்டு இந்த நூலை சொல்றாங்க. சிவகாமிநாதன் எழுதிய புரட்சி கவிதைகள் அடங்கிய சுதந்திர முரசு என்ற கவிதை தொகுப்பை முத்தையா மதுரையில் வெளியிட்டார். முக்கியம், வெளியிட்டது முத்தையா. அந்த சுதந்திர முரசுங்கிற புரட்சி கவிதை எழுதினது சிவகாமிநாதன். சிவகாசி புரட்சி தீவிரவாதத்தின் குவி மையமாக திகழ்ந்தது. அடுத்தது வெள்ளையனே வெளியேறு இயக்கம். காந்தி எழுதிய வெள்ளையனே வெளியேறு அப்படின்னு இயக்கத்தை தொடங்குறாரு. செய் அல்லது செத்துமடி என்று முழங்குறாரு. இப்ப 1942 ஆகஸ்ட் 7, 8 தேதிகளில் பம்பாயில் கூடிய காங்கிரஸில் வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அடுத்த நாளே காந்தியை கைது பண்றாங்க. பம்பாய் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பிய தமிழ்நாட்டு பிரதிநிதிகளான கே. காமராஜர், வேலூர் VM உபயதுல்லா, திருவண்ணாமலை என் அண்ணாமலை, CN முத்துரங்க முதலியார், என் பக்தவச்சலம், எஸ் சத்தியமூர்த்தி ஆகியோர் கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். மதுரை அருகே மாப்பூசி கைது செய்யப்பட்டார். கோவைக்கு அருகே உள்ள சூலூர் விமான தளம் கடுமையாக தாக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தப்பிச் சென்று உடன்குடி மற்றும் சுற்றுப்புற கிராமங்களை ஒளிந்து கொண்டனர். அவர் இருந்த பகுதி சுதந்திர பிரதேசம் சொல்லி அவங்களே அறிவிச்சுக்கிட்டாங்க. ராஜகோபாலாச்சாரியும் அவரது ஆதரவாளர்களும் காங்கிரஸிலிருந்து வெளியேறியதால் ஆகஸ்ட் கிளர்ச்சியில் அவர்கள் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்தனர். இந்த ஆகஸ்ட் கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. இதுல ராஜாஜி கலந்துக்கணும். இது வெள்ளையனே வெளியேறிய பின்னாடி புரட்சிக்கு போயிடும். விடுதலை. பூனாவில் ஆகாகான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்டிருந்த காந்தியை விடுதலை செய்யுமாறு நாடெங்கும் பொதுக்கூட்டங்களும் மறியலும் நடைபெற்றன. லின்லித்கோ பிரபுவுக்கு பின் வேவல் பிரபு. லின்லித்கோக்கு அப்புறம் வேவல் பிரபு வராரு. இந்திய வைசிராயுடன் ஆனவுடன் இந்திய அரசியலில் நல்ல மாற்றம் ஏற்பட்டது. 44 மே 6ஆம் தேதி காந்தி விடுதலை செய்யப்பட்டார். இந்திய சட்டமன்ற தேர்தலில் தமிழ் மாவட்டங்களில் சென்னை நகர தொகுதியிலிருந்து திருமதி அம்மு சுவாமிநாதன் முக்கியம் கேட்பாங்க. செங்கற்பட்டு தென்னார்காடு தொகுதியில் வெங்கடச்சப்ப ரெட்டியாரும், கோவை வட ஆற்காடு சேலம் தொகுதியிலிருந்து, திருச்சி தொகுதியிலிருந்து TV சடகோபாச்சாரியார், மதுரை ராமநாதபுரம் நெல்லை தொகுதியிலிருந்து ஆதித்த நாடாரும், 1939 பாதுகாப்பு கைதியாக சிறையில் எடுக்கப்பட்டு 45 செப்டம்பர் 8ஆம் தேதி விடுதலை செய்யப்பட்ட முத்துராமலிங்க தேவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றனர். வர்த்தகருக்கான ஒரே தொகுதியில TA ராமலிங்கம் செட்டியார் போட்டியிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அடுத்த ஆண்டு நடைபெற்ற சென்னை மாநில சட்டமன்ற தேர்தலில் 215 தொகுதிகளில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் 1946 ஏப்ரல் 30ஆம் தேதி T. பிரகாசம் தலையில் அமைச்சரவை ஆட்சி பொறுப்பேற்றது. சரி, அடுத்து பாருங்க ஆனந்த சுதந்திரம். மத்தியில் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில இடைக்கால அரசு அமைக்கிறாங்க. தமிழ்நாட்டில இருந்து ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியர் இடம்பெற்றார். அடுத்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டமன்றத்திற்காக சென்னை மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்ட 49 பிரதிநிதிகளில் 22 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள். ரொம்ப முக்கியம், இது கேட்பாங்க. அடுத்து பாருங்க அட்லியின் அறிவிப்பை தொடர்ந்து மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய வைசிராயாக பொறுப்பேற்றார். பாகிஸ்தான் பிரிவினையோடு இந்தியா பிரிட்டிஷ் பிடியில் நின்றும் விடுதலை பெற்றது. 47 ஆகஸ்ட் 14ஆம் தேதி நள்ளிரவில் டெல்லியில் நடைபெற்றது போன்றே சென்னையில் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலும் பிரிட்டிஷ் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு பிரிட்டிஷ் ஜாக் கொடியை இறக்கிவிட்டு மூவர்ண கொடி ஏற்று பறக்கவிடப்பட்டது. ஆடுவோமா பல்லு பாடுவோமா ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாரதியாரின் பாடல் தமிழ்நாட்டின் பட்டி தொட்டி எல்லாம் பரவி மக்களை பரவசத்தில் ஆக்கியது. இப்ப நமக்கு இதோட விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு அப்படிங்கிறது முடிவடையுது. 3 பார்ட்டா பார்த்திருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல சென்னை மாகாண சபை, தமிழ்நாட்டில் இயங்கிய சென்னை வாசிகள் சங்கம், தமிழ்நாட்டுல காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, பின்னாடி 2வது பார்ட்ல புரட்சிகரவாதிகள், தீவிரவாதிகள், மிதவாதிகள் பத்தி பார்த்தோம். 3வது பார்ட்ல 1916 தன்னாட்சி இயக்கத்திலிருந்து விடுதலை வரைக்கும் பார்த்திருக்கோம். இதுல ரெட் கலர்ல என்னென்னலாம் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது பிளஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா இருக்கு, அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இப்ப நமக்கு ரீசெண்டா வெங்கடேசன் ஐயா புத்தகத்துல அதிகமா கேள்விகள் பிலிம்ஸ்க்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
நடிச்சு குரூப் டி மீன்ஸுக்கு நம்ம அது ரொம்ப படித்தோம். இப்போ ப்ரிலிம்ஸ் இப்போ குரூப் 4க்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது போக ஃபுல்லாக நோட்ஸ் எழுதிட்டு வந்தீங்கன்னா அந்த நோட்ஸை மட்டும் நீங்கள் படித்தாலே போதும் தான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.